கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள். மற்றொரு வாரத்தின் இறுதியில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் முழுவதும் நான் கையாண்ட கருப்பொருளாகிய கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற தலைப்பிலே நான் தொடர்ந்து பேசி முடிக்கப் போகிறேன். நேற்றைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுதலை வளர்த்துக் கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கும் சிறப்பான ஆசீர்வாதங்களை விவரிக்க தொடங்கினேன். அத்தகைய 5 ஆசீர்வாதங்களை குறித்து பேசினேன். முதலாவது ஞானம் ஆகும். ஞானத்தையும் கர்த்தருக்கு பயப்படுதலையும் பிரிக்க முடியாது என்று பார்த்தோம். இரண்டாவதாக ஆவிக்குரிய சுத்திகரிப்பு ஆகும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு வகையான கிருமி நாசினியாகும். அது நம் வாழ்க்கையை அளிக்கும் விஷயங்களை கொல்லக்கூடியது என்று நான் பரிந்துரைத்தேன். மூன்றாவதாக வழிகாட்டுதல், போதனை, செழிப்பு ஆகும். குறிப்பாக கர்த்தர் தனது மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறார் என்று சுட்டிக்காட்டினேன். அவர் ஒரு குணத்தின் அடிப்படையில் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் வழியை போதிப்பார். நான்காவதாக நீடித்த மற்றும் நலமான வாழ்வு. நலமான வாழ்க்கை இல்லை என்றால் நீண்ட ஆயுள் மட்டும் இருந்தால் போதாது, இன்னும் பல வருடங்கள் துன்பம்தான் இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் நீண்ட ஆயுளையும் நலமான வாழ்க்கையும் தருகிறது. ஐந்தாவதாக மற்ற அனைத்து பயங்களிலிருந்து விடுதலை பெறுவதாகும். இப்போது இவைகளை தவிர மற்ற ஆசீர்வாதங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து ஆசைப்படுவதும் அவற்றை வளர்த்துக் கொள்ள நினைப்பதும் முட்டாள்தனமாக இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால் இன்னும் பல ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. நான் முன்பு சொன்னது போல கர்த்தருக்கு பயப்படுதல் என்னும் இந்த ஒரு ஊற்றிலிருந்து மேலானவைகள் புறப்படுகின்றன. உங்களுக்கு நினைவிருக்கலாம், நேற்று கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு ஜீவ ஊற்று. அந்த ஊற்று பல ஆசீர்வாதங்களை உருவாக்குகிறது என்று வாசித்தேன். இந்த கூடுதலான ஆசீர்வாதங்களை நான் நேற்று குறிப்பிடாத சிலவற்றை இன்றைய தினம் பார்க்க போகிறோம். இந்த வசனங்களில் பெரும்பாலானவைகள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் காணப்படுகின்றன. நான் குறிப்பிட இருக்கும் அடுத்த ஆசீர்வாதத்தை நான் இவ்வாறாக விவரிக்கின்றேன். நிலைத்திருக்கும் திருப்தி மற்றும் தீமையிலிருந்து விடுதலை. நான் வாசிக்கப் போகும் வசனம் வேத பகுதியில் உள்ள வியப்பூட்டும் வசனங்களில் ஒன்றாகும் என்று நான் நினைக்கின்றேன். வசனத்தை படித்துவிட்டு அப்படியே கடந்து செல்லும் மக்களை குறித்து ஆச்சரியப்படுகிறேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெறுவது சாத்தியமானது என்பது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் திருப்தியில் நிலைத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒருபோதும் தொந்தரவு அடையாதவர்கள், ஒருபோதும் வெற்றியை இழந்து போகாதவர்கள், மனச்சோர்வு அல்லது எதிர்மறையான உணர்ச்சிகளால் ஒருபோதும் மேற்கொள்ளப்படாதவர்கள் யார்? அவர்கள் திருப்தியில் நிலைத்திருக்கிறவர்களா? அவர்கள் சமாதானம் உள்ள பாதுகாப்பான மக்களா? அவர்களுக்கு பிரச்சனைகள் அல்லது சோதனைகளே இல்லை என்பதல்ல, ஆனால் அவர்களுக்கு கூடுதலான பலனும் சமாதானமும் தருகிற ஏதோ ஒன்று அவர்களிடம் இருக்கின்றது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலாகும். இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கின்றேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. நான் உங்களிடம் கேட்கின்றேன், அது உங்களிடத்தில் இருக்கிறதா? நீங்கள் திருப்தியில் நிலைத்திருக்கிறீர்களா? நான் குறிப்பிட விரும்பும் அடுத்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம், மகிமை மற்றும் ஜீவன் போன்றவையாகும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அவைகளில் ஏதாவது ஒன்று விரும்பக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த 3 இணைப்பை பற்றி சிந்தியுங்கள்: ஐஸ்வர்யம், மகிமை மற்றும் ஜீவன். இந்த ஆய்வின் போது கர்த்தருக்கு பயப்படுதலுடன் இணைந்து வருகிற ஜீவன் என்ற வார்த்தை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பின்னர் மற்றொரு ஆசீர்வாதம் பாதுகாப்பு மற்றும் உறுதியான எதிர்காலம். நீதிமொழிகள் 23:17-18 வசனத்திலே உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் பொறாமைப்படுவதற்கு எதுவும் இல்லை. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அது நல்ல அறிவுரையாக இருக்கிறது. எப்போதும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருங்கள், அதை வளர்த்துக் கொள்ளுங்கள், அதில் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் அந்த விதத்தில் பாருங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்கான மதிப்பீட்டின் அடிப்படையாக இது இருக்கட்டும். கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள், பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவர்களிடத்தில் உங்களுக்கு தேவைப்படுவது எதுவும் இருக்காது. நிச்சயமாகவே முடிவு உண்டு,
உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு உறுதியான எதிர்காலம் இருக்கிறது. வரப்போவதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தேவன் உங்களை பார்த்துக் கொள்ளப் போகிறார். அவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். நித்தியத்தில் மட்டுமல்ல, இந்த காலத்திலும் வைத்திருக்கிறார். எப்போதும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருப்பவர்களை தேவன் கவனித்துக் கொள்ளப் போகிறார். கர்த்தருக்கு பயப்படுவதால் வரும் பல ஆசீர்வாதங்களை பற்றி நான் பேசுகிறேன். என் பேச்சை முடிப்பதற்கு முன் நான் ஒரு முக்கியமான நடைமுறை கேள்வியை கையாளப் போகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் எவ்வாறு அடைய முடியும்? முதன்மையாக இது ஒரு தீர்மானத்திலிருந்து வருகிறது என்பதை நான் உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்முடைய உணர்ச்சிகளை நமக்கு ஆணையிட அனுமதிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் உணர்ச்சிகளின் விளைவாக அல்ல, ஆனால் தீர்மானத்தின் விளைவாக வருகின்றன. அவை சித்தத்திலிருந்து உருவாகின்றன. மேலும் பெரும்பாலும் நம்முடைய உணர்ச்சிகளையும் அதன் அழுத்தங்களையும் குறித்து நாம் மிகவும் விழிப்புடன் இருந்தால் நம்முடைய விருப்பத்துடன் சரியான தீர்மானங்களை எடுக்க மாட்டோம். நமது தீர்மானங்கள் அரைகுறையாகவும் தெளிவற்றதாகவும் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலை வளர்த்துக் கொள்ள நம்முடைய விருப்பத்தில் தெளிவான, கூர்மையான, உறுதியான தீர்மானம் தேவைப்படுகிறது. இது ஒரு தீர்மானத்தோடு தொடங்குகின்றது. நீதிமொழிகள் 1 அதிகாரத்திலிருந்து இந்த கருத்தை வெளிப்படுத்தும் ஒரு நீண்ட பகுதியை படிக்கப் போகிறேன். நான் படிக்கும்போது நீங்கள் காணலாம், இந்த ஞானத்தின் பகுதியில் தேவனுடைய ஞானம் மனிதர்களிடம் பேசுகிறது. நான் 24ஆம் வசனத்தை தொடங்கி 33ஆம் வசனம் வரையில் வாசிக்கப் போகிறேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனுமில்லை. என் ஆலோசனைகளெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். நிராகரிக்கின்ற மனிதனை ஞானம் கடிந்து கொள்கிறது. பின்னர் ஞானத்தின் இடத்திலிருந்து தேவன் பேசுகிறார். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலையெல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அங்கே நடுவே நான் வலியுறுத்திய வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்களா? அங்கே ஞானம் சொல்கிறது, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் விருப்பத்தால் வருகிறது. அது தீர்மானத்தால் வருகிறது. அது தானாக நடப்பதுமல்ல, தற்செயலானதுமல்ல. அது பிறக்கும் போதே சிலருக்கு இருக்கும் ஒரு விஷயமோ அல்லது சிலருக்கு இல்லாத விஷயமோ அல்ல. இது உங்கள் தலைமுடியின் நிறம் போன்றதும் அல்ல. அது உங்கள் தீர்மானத்தை சார்ந்ததாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் ஒரு ஞானத்தின் நபராக பேசும்போது அவர் கவர்ச்சிகரமான தூண்டுதல்களை தருகிறார். அந்த பகுதியின் இறுதியில் அவர் சொல்கிறார், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நாம் அந்த பகுதி அனைத்தையும் பார்த்தோம். அந்த வகையான வாழ்க்கையை தான் கர்த்தருக்கு பயப்படுதலை வளர்த்துக் கொள்வதற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தான் இதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த தீர்மானம் ஒரு மனித வாழ்க்கையின் நீர்நிலையாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒருபுறம் சமாதானம், பாதுகாப்பு, நிலைத்திருக்கும் திருப்தி, நீண்ட ஆயுள், மகிமை போன்றவையாகும். மறுபுறத்தில் விரக்தி, பயம், அழுத்தங்கள், சமாளிக்க இயலாமை, எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற தன்மை, பதட்டம், அமைதியற்ற நிலை, அமைதி கோளாறு மனித வாழ்க்கையை சிதைக்கும், மனித ஆளுமையை அளிக்கும் அனைத்து விதமான விஷயங்களும் ஆகும். அந்த நீர்நிலையில் எந்த பக்கத்தில் நீங்கள் வசிக்கப் போகிறீர்கள்? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா? முடிவிலே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த முதல் கட்டளைக்கு திரும்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் நானே,
என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முன்பு எனது பேச்சுகளில் சொன்னது போல இதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலின் சாராம்சம் என்று நான் நம்புகிறேன். இதுதான் தேவனுடனான நமது தனிப்பட்ட உறவில் நாம் எடுக்கும் தீர்மானமாகும். நீரே என் தேவன், வாழ்க்கையில் உமக்கு சமமாக வைக்க எதுவும் இல்லை. என் விருப்பத்திலும் என் கீழ்ப்படுதலும் உம்முடைய உரிமைக்கு சவால் விடுகிற காரியம் எதுவும் இல்லை. எந்த கேள்வியுமின்றி நான் உம்மை முற்றிலும் என் தேவனாக ஏற்றுக்கொள்கிறேன். தீர்மானத்தை தேவனிடம் பேசும் வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். நாம் தேவனிடம், ஆண்டவரே நீரே என் தேவன், நான் உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை சேவிப்பேன், உமக்கு கீழ்ப்படிவேன், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உமக்குத்தான் முதலிடம் தருவேன் என்று சொல்லலாம். அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்க விரும்புகிறீர்களா? அந்த வார்த்தைகளை நான் சொல்லும்போது எனக்கு பின்னால் நீங்கள் திரும்ப சொல்வீர்களா? ஆண்டவரே நீரே என் தேவன், நான் உம்மை ஆராதிப்பேன், உம்மை சேவிப்பேன், உமக்கு கீழ்ப்படிவேன், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உமக்குத்தான் முதலிடம் தருவேன். ஆமேன். அப்படி ஆகட்டும். இன்றைக்கு நம்முடைய நேரம் முடிந்து விட்டது. அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். அடுத்த வாரம் வற்றாத பொக்கிஷமாகிய வேதத்தின் மற்றொரு செழிப்பான அற்புதமான கருப்பொருளை நாம் ஒன்றாக பார்க்கலாம். ஆமேன்.